ஹஹ சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, அது செல்வந்தராக இருந்தாலும் சரி, இல்லை பரம ஏழையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்றத சந்திக்காமல் போனவங்க யாருமே கிடையாது. அது ஏதோ ஒரு நெருக்கடியாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடியாக இருக்கலாம், எதிரிகள் தொல்லையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையால் சிக்கி தவிச்சிட்ருக்கலாம், நோய்களால் தாக்கப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டுருக்கிறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு இக்கட்டான சமயத்துலையும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வாய் விட்டு சொல்லலாம், இல்லை மனதுக்குள்ளே சொல்லலாம். நிச்சயமாக சொல்கிறேங்க, அந்த சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு தலைகீழாக மாறும். இதுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேங்க. ஒரு செல்வந்தன், அவனுக்கு சுற்றத்தார் யாருமே கிடையாது. அதே மாதிரி ஒரு அனாதை பெண்ணாக பார்த்து அந்த பெண்மணியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக போய்கிட்டு இருக்கு. இளம் வயதிலேயே அந்த கணவன் இறந்து போயிடுறாங்க. இந்த பெண்ணுக்கு ஆதரவாக யாருமே கிடையாது, சொத்து பத்து மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. எந்த ஒரு வேலையும் இல்லாததுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ஒரு வார்த்தையை அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சு போய் அதையே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முழு நேரமுமே இதே ஒரு வேலையாகவே பார்த்துட்ருக்காங்க. எத்தனை முறை சொல்கிறோம் அப்படின்றத கணக்குக்காக ஒரு கரித்துண்டை எடுத்து சிவற்றில் கோடாக எண்ணிக்கையாக போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதை சொல்ல அந்த வார்த்தை மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாகிட்டே தான் போனதே தவிர குறையவே கிடையாது. முழு நேரமும் இதை சொல்கிறதையே ஒரு வேலையாக வச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இந்த பெண்மணியை ஒரு அபசகுணமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா இளம் வயதிலேயே கணவரை இறந்துட்டாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு விசேஷத்துக்கும் இவங்களை கூப்பிடுறது கிடையாது. இவங்க முகத்தில் முழிச்சாலே பாவம் அப்படின்ற அளவுக்கு அவங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண்மணிக்கும் ஒரு நடுத்தர வயது வந்துடுச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது அதில் ஒரு குழந்தை, எங்களுடைய பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருக்காங்க, மரண தருவாயில் போராடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பெண்மணிக்கிட்ட சொல்லும் பொழுது, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரை போய் பார்க்குறாங்க. மரண தருவாயில் போராடிட்டு இருக்கா அந்த பாட்டியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, நான் சொன்ன 1000 வார்த்தைகள் இந்த பாட்டிக்கு நான் தானமாக கொடுக்குறேன், இவங்களுடைய உடம்பு சரியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆச்சரியம், ஒரு நாள்லேயே அந்த பாட்டி உடம்பு கொஞ்சம் தேறி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு அந்த பேத்தி வந்து இவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து அந்த பெண்மணியை ஒரு ராசியான பெண்மணியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. யாருக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இவங்களை கூப்பிடுவாங்க. இவங்க சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஒரு பகுதியை அவங்களுக்கு தானமாக கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய பிரச்சனையும் தீர்ந்துக்கிட்டே போனது. இவங்க தானமாக கொடுத்த அந்த கணக்கையும் சேர்த்து வச்சு அவங்க வீட்டில் போய் சொல்லி முடிச்சிடுவாங்க. அந்த பெண்மணி இறக்குற தருவாய் வரைக்குமே இந்த ஒரு பெயரை சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தாங்க. அந்த ஊர் முழுக்க இவங்களுடைய புகழ் பரவிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அதி அற்புதமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற ஒரு வார்த்தை மந்திரத்தை நம்ம உச்சரித்தாலே போதுங்க, நம்ம செஞ்ச எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அது சொன்ன மாத்திரத்திலே நம்மளை விட்டு போகும். நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலை நல்ல நிலைமையாக மாறும். ராமநாமம் இந்த உலகம் எங்கிலும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை சொல்லி கொடுத்து பழகுங்க. இப்போலேருந்தே அவங்க பழகுனாதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பழக்கமாகவே மாறும். நிச்சயமாக யார் நம்மளை கைவிட்டாலும் இந்த ராமநாமம் நம்மளை கைவிடவே விடாது. ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.